ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். ஹாரர் மூவினா நீங்க நினைக்கிற மாதிரி கட்டுக்கதெல்லாம் கிடையாது. இந்த படத்துல நடக்கிற அத்தனை விஷயமும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஒருத்தரோட வாழ்க்கையில பேய்ங்க ரியல் லைஃப்ல மட்டும் தான் வரும் நினைச்சீங்களா? தப்பு 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 தப்பு. பேயின்னு சொல்லப்படுற விஷயம் போன் உள்ளேயும் வந்தா இந்த படத்தோட ஒன்னு என்ன தெரியுமா? நம்ம படத்தோட ஹீரோவோட போன்ல ஒரு பேய் வருது. அந்த பேய் கிட்ட 2 கொஸ்டின் மேல கேட்கவே கூடாது. அப்படி கேட்டா அவங்க அந்த இடத்துலயே காலி ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த படத்துல என்ன நடக்குது, நம்ம ஹீரோ கடைசியில என்னதான் அந்த பேய் கிட்ட தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லப்படுற கதை தான் டியர் டேவிட். இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஆரம்பமானது 1996ல நியூயார்க் சிட்டில நம்ம காட்டுறாங்க. ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு பேரண்ட்ஸோட ஒரு சின்ன பையன் 24 ஹவர்ஸுமே சிஸ்டம்ல யார் எதுவும் தெரியாத பசங்க கூட ஆன்லைன் சேட்டிங் பண்ணிட்டு இருப்பான். எந்த அளவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பானா, தன்னோட அம்மா வந்து தம்பிங்க பாருப்பா டைம் அடிச்சு தூங்குறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா கூட நம்ம டேவிட் இதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுன்னு ஆன்லைன்ல சேட்டிங் பண்ணிட்டே இருப்பான். இந்த மாதிரி நமக்கு டேவிட்டோட ஒரு வாழ்க்கையை காமிச்சிட்டு அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. கரெக்டா 2017 இதை ஒருத்தரை காட்டுறாங்க இல்லையா? இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஆடம். நம்ம ஆடமை பத்தி சொல்லணும்னா இவரும் நம்ம டேவிட் மாதிரி தான். ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம ஹீரோட ஒர்க் என்னன்னா ட்விட்டர்ல மீம்ஸ் கிரியேட்டரா இருக்காரு, அதாவது ஒரு கம்பெனில. அப்ப நம்ம ஆடம் அவருடைய ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஆடமோட பாஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, 21 வருஷமா ஒரு பையன் கோமால இருந்திருக்கான், அவன் இப்ப கண்ணை முழிச்சிருக்கான், சோ நீங்க அவனை பத்தி மீம்ஸ் எல்லாம் போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்ல நம்ம ஹீரோவும் இதை நோட் பண்ணிட்டு அவர் அந்த ஆபீஸை விட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 2 சின்ன பசங்களை காட்டுறாங்க. எப்படின்னா ஒரு டீனேஜர் வயசுல இந்த 2 பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம்னா, இவங்களும் நம்ம டேவிட் மாதிரி தான். எந்த நேரமும் ஆன்லைன்ல யார் எதுவும் தெரியாத ஆளு கூட பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா நம்ம டேவிட் டீசெண்டா பேசுறேன்னு வச்சுப்போமே, இவனுங்க 2 பேரு பயங்கரமா, அதாவது கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி இந்த 2 பசங்க யார் எதுவும் தெரியாத கூட பேசிட்டே இருக்கும்போது அப்ப இவங்களோட சிஸ்டம்ல டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வருது. அதுக்கு இந்த 2 பசங்களும் அந்த ஐடி உள்ள போயிட்டு பார்க்கும்போது சாட் ரூம்ல ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. அதான் இந்த அபோட்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல என்கிட்ட நீங்க 2 கொஸ்டின் மட்டும் தான் கேட்கணும். 2 கொஸ்டினுக்கு மேல நீங்க 3வது கொஸ்டின் கேட்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, என்கிட்ட நீங்க நல்லா பொலைட்டா அன்பா பேசணும், ரொம்ப ஹார்டாலாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபோட்ல போட்டிருக்க. இந்த 2 பசங்களா, டே மச்சான் இவன் பாடுறா, நம்ம இவன் கிட்ட அன்பா பேசணுமா, அதை இவனே கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேர்ட்ஸா 3 வேர்ட்ஸுக்கு மேல இஷ்டத்துக்குன்னு பேசுறானுங்க. நீ ஒரு உதவாக்கார, நீ பிறந்ததே ஒரு சாபக்கேடு, நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல டேவிட் ஐடியில இருந்து ரிப்ளைவும் வர ஆரம்பிக்குது. அந்த ரிப்ளைல என்ன வருதுன்னா, நீங்க 2 பேரும் என்ன கலாய்க்கிறீங்களே, நீங்க மோசமான ஒரு விஷயத்த பாப்பீங்க. மெயினா எனக்கு சாட் பண்ற நீ இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கும் போது கதி கலங்கி சாக போற, மெயினா உன்னோட பேண்ட்ல நீ சூச்சா போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வருது. அன்னைக்கு ராத்திரி ஆகுது. இந்த கட்டம் போட்டு சட்ட பையன் தூங்குறான். அவன் தூங்கிட்டே இருக்கும் போது அவனோட வாய் உள்ள யாரோ ஒருத்தங்க கையை வச்சு அமுக்க அவனோட பேண்ட்ல அவன் சூச்சா போக அந்த இடத்துலயே அவன் இறந்து போறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நல்லா சரக்கு அடிச்சுட்டு ட்விட்டர்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய கமெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு ரிக்வெஸ்டா டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வருது. நம்ம ஆடமும் அதை பெருசா எடுத்துக்காம அவர் தான் போதையில இருக்காரு, போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அப்படி தூங்கி எழுந்துக்கும் போது ஐயோ போதையில என்னென்னலாம் கமெண்ட் என்னென்னலாம் நான் ரிப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அவருடைய போன்ல அந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை எல்லாம் பாக்குறாரு. அப்படி பாத்துட்டே இருக்கும் போது அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு கிரீன் கலர் சேர் இருக்கு. அந்த சேர் ஆட்டோமேட்டிக்கா ஆட ஆரம்பிக்குது. நம்ம ஆடமும் இது காத்துல தான் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுறாரு. அப்படி பார்க்கும்போதுதான் ஆடம் பக்கத்துல இருக்கிற பூனை அந்த சேரை பார்த்த மணிக்கு காத்திட்டே இருக்கு. இப்ப அப்படியே அன்னைக்கு மார்னிங் நம்ம ஆடம் வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டுக்காம அப்படியே வெளியே போறாரு. அப்படி போகும்போது நம்ம ஆடம ஏதோ ஒரு உருவம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இதோ நான் மார்க் பண்ணிருக்கேன்ல, இதுதான். அவ்வளவுதான். கட் பண்ணா அன்னைக்கு டேவும் முடியுது. நம்ம ஆடம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தூங்க ஆரம்பிச்ச உடனே அவரு திரும்ப பேரலைஸ் ஆகுறாரு. அவரால் அசையவே முடியல. அவரோட கண்ணுக்கு முழிப்பு வருது. அப்படி முடிச்சு அவர் முன்னால இருக்கிற அந்த சேர்ல பார்க்கும்போது சேர் ஆடிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த சேர் முன்னால ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு போகுது. நம்ம ஆடமும் ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்த்து அடுத்த செகண்டே நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு சேர்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட போடுறாரு. அப்படியே போட்டு முடிச்சுட்டு நம்ம ஆடம் அன்னைக்கு மார்னிங் ஆபீஸ் வராரு. ஆபீஸ்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க என்னடானா, டே நீ காமெடி எல்லாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம விட்டுறாங்க. நம்ம ஆடமும் சரி இதெல்லாம் ஒன்னும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு லேடி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படியே அவங்க அந்த ஆபீஸ்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம் உள்ள போக நம்ம ஆடமும் யாரா இது இந்த ஆபீஸ்ல புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போக ரெஸ்ட் ரூம்னு பார்த்தா நம்ம ஆடம் ஒரு ஷாப்பிங் மால்ல இருக்காரு. அவரோட கண்ணு முன்னால ஒரு லேடி உட்காந்து இருக்காங்க. அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீ டேவிட்ட பார்த்தல, அவங்க கிட்ட நீ எக்காரணத்து கொண்டு ஒரு 2 கொஸ்டின் மேல கேட்காத, சப்போஸ் நீ கேட்டினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஆடமும் ஆமா அது யாரு, டேவிட் யாரு, நான் எதுக்கு அவங்க கிட்ட 2 கொஸ்டின் மேல கேட்க கூடாது அப்படின்ற
மாதிரி கேட்க அதுக்கு அந்த லேடி அதை நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப திரும்ப நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வர மாதிரி இருக்கு. இது என்ன இடம் நம்ம அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம டேவிட்ட பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவும் முன்னால யாரோ உக்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முன்னால கொஞ்சம் கொஞ்சமா போக திடீர்னு இதுக்கு முன்னால ஒரு லேடி வந்தாங்க தெரியுமா, அவங்க வந்து நம்ம ஆடமோட ஃபேஸ் அமுக்க அவ்வளவுதான் அவங்க குஜு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் வந்து மொழிப்புக்கு வராரு. பார்த்தா நம்ம ஆடம் ஒரே இடத்துல தான் உக்காந்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் கட் பண்ணா நம்ம ஆடம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரோட வீட்டுல ஒண்ணுமே நடக்கல. அவரோட ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம ஆடம் என்ன பண்றாருன்னா, ஆமா அது யாரு டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாலோவர் லிஸ்ட்ல போயிட்டு செக் பண்றாரு. அப்படி பார்க்கும்போதுதான் அந்த டேவிட்னு சொல்லப்படுற ப்ரொஃபைல் உள்ள ஒரே ஒரு ஃபாலோயிங் மட்டும் இருக்கு. அந்த ஃபாலோயிங் வேற யாருமே இல்ல, அது நம்ம ஆடம் தான். நம்ம ஆடமும் இதெல்லாம் பார்த்துட்டு யாரா இது, யாரா என்ன ஃபாலோ பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்விட்டரோட அக்கௌண்ட்ல ஒரு போஸ்டர் போடுறாரு. என்னோட அபார்ட்மெண்ட்ல கடந்த சில நாளா ரொம்பவே சரியில்லை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. இப்போ திரும்ப அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம ஆடம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது அவரோட ஆப்போசிட்ல இருக்கிற சேரு ஆட்டோமேட்டிக்கா ஆடுது. இந்த முறை அந்த சேரு ஆடுறது மட்டும் இல்லாம அந்த சேர்ல ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சுட்டே இருக்கு. நம்ம ஆடமும் ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த உருவத்துக்கிட்ட இருந்து ரிப்ளைவும் வர ஆரம்பிக்குது. நான் ஜஸ்ட் உன்னோட ஃபாலோவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த உருவம் சொல்ல நம்ம ஆடம் இதை பார்த்து கதி கலங்கி போக அவ்வளவுதான். அடுத்த செகண்டே நம்ம ஆடம் ஒரு போஸ்டர் போட்டுறாரு. நான் இதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர்ல இருக்க போறது இல்ல, நான் வந்து என்னோட அபார்ட்மெண்ட்ல மேல இருக்கிற ஒரு ஃப்ளோர்ல ஷிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போஸ்ட் போட கட் பண்ணா நம்ம ஆடம் சொன்ன மாதிரியே அவருடைய ஃப்ளோர்ல இருந்து அவரோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க போன சில மணி நேரத்திலேயே நம்ம ஆடமோட பூனை இருக்கு இல்லையா, அந்த பூனை அவருடைய டோர் முன்னால நின்னுட்டு பயங்கரமா எதையோ பார்த்துட்டு கத்திட்டு இருக்கு. நம்ம ஆடம்க்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை கத்திட்டு இருக்கிறத போட்டோ எல்லாம் எடுக்கிறாரு. போட்டோ எடுத்துட்டு டோர்ல ஹோல் இருக்கும் தெரியுமா, வெளிய இருக்கிறவங்கள பார்க்க முடியுமே, அதுல நம்ம ஆடமும் அதுல கண்ணை வச்சு பார்க்கும்போது யாரோ வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப நம்ம ஆடம் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இந்த போலரைட் கேமரா இருக்கு, அதான் இந்த டக்குன்னு போட்டோ எடுத்து ஆன் தி ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்ல அந்த கேமரா. நம்ம ஆடமும் அந்த கேமரா வச்சு டோர் ஓபன் பண்ணி போட்டோ எடுக்கிறாரு. அப்படி போட்டோ எடுக்கும்போது அந்த போட்டோல வெளியே அப்படியே ஒரே இருட்டா இருக்கு. நம்ம ஆடமும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடம் ஒரு கண்ணு முன்னாலே திடீர்னு இருட்டாகுது. உடனே நம்ம ஆடம் ஓடி போயிட்டு அவருடைய பெட்ல படுத்துக்கிட்டு ட்விட்டர்ல ஒரு சில போஸ்ட் போட ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, எனக்கு நைட் டைம்ல நடக்கிறது வெறும் கனவு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது இப்போ ரியல் லைஃப்லயே வந்துட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. இந்த மாதிரி போஸ்ட் போட்டு இப்ப மறுநாள் ஒரு வேலைக்கு கிளம்புறாரு. வேலைக்கு போனா நம்ம ஆடம்க்கு நடந்துட்டு இருக்கிற விஷயத்த அந்த கம்பெனிக்காரங்க இதே பிசினஸா மாத்தி இன்னும் இது நீ நல்லா பண்ணணும் ஆடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் ஊசி பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆடமும் இது பெருசா எடுத்துக்காம தன்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவருடைய வீட்டை இந்த ரிச்சுவல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மந்திரம் எல்லாம் போடுறாரு. ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும் இந்த மந்திரம் எல்லாம் உடான்ஸ்ன்னு. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்துட்டு இருக்காரு. அப்படி படுத்துட்டே இருக்கும்போது கூட திரும்ப அவருடைய பூனைங்க அந்த டோர் நைட்டு கத்திட்டு இருக்கு. அப்படியே அந்த டோர் வெளியே இருந்து என்னமோ ஒரு மாதிரி புகை மாதிரி ஏதோ ஒரு உருவம் வந்து நம்ம ஆடம் முன்னால உக்காந்து அவரை ஒரு மாதிரி நசிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஆடமும் என் கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த உருவம் இருக்கு இல்லையா, அங்க பக்கத்துல ஒரு கீபோர்டு இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து ஆடமோட மூஞ்சிலே போட்டு அடிக்குது. அடிச்சு புடிச்சு ஏந்தா நம்ம ஆடமோட ஃபேஸ்ல ரியலாவே அடி விழுந்திருக்கு. ஆனா இங்கதான் நம்ம ஆடம் ஒரு விஷயத்த புத்திசாலித்தனமா பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அது என்ன தெரியுமா, அவர் தூங்குறதுக்கு முன்னால ஏதாச்சும் அமானுஷமா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டரா ஆன் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுந்து அதை பார்க்கும்போதுதான் தெரியுது ரியலாவே என்னமோ ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட பேசி இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஆடமோட வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஆடமோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சில வாரங்களா எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்காம போயிட்டு இருக்கு. நம்ம ஆடமுக்கும் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த உருவமே காணும். இப்படியே சில நாள் போயிட்டு இருக்கு. நம்ம ஆடமும் அவர் போட்ட போஸ்ட் மூலியமா அவருடைய சிட்டில அவர் பயங்கரமான செலிபிரிட்டியா மாறுறாரு. ஃபாலோவர்ஸ் லைக்னு சொல்லிட்டு நிறைய பேர் குவியறாங்க. திரும்ப ஒரு நாள் நைட் ஆகுது. நம்ம ஆடம் திரும்ப அவருடைய ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு கடந்த ஒரு வாரமா எனக்கு நாளே சரியில்லை, என்னை சுத்தி என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி நம்ம ஆடம் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது அவரை என்னமோ வந்து எடுத்துட்டு போகுது. நம்ம ஆடம்க்கு சுயநினைவு இருக்கு, ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியல. இப்ப நம்ம ஆடம்க்கு என்ன விஷுவல்ஸ் தெரியுதுன்னா, 1996ல நம்ம டேவிட்டை காமிச்சாங்க இல்லையா, அவருடைய இடத்துக்கு போறாரு. அங்க போன நம்ம ஆடமும் டேவிட் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிய வருது, டேவிட் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஆடமும் இந்த டேவிட் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டேவிட்டோட அப்பா வந்து, இங்க பாரு டேவிட் டைம் ஆயிடுச்சு, நீ வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமோட கேபிள புடுங்கி விட்டுறாரு. இதுல காண்டான இந்த டேவிட் என்ன தெரியுமா பண்றான், அப்பா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபிளோட ஒயர் எடுத்து அவங்க அப்பாவுடைய கழுத்தையே பிடிச்சி அந்த இடத்துலயே கொலை பண்றான். போச்சு. இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேவிட்டோட அம்மா பாத்துறாங்க. எப்பரா நீ ஏன் புருஷனே கொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமோட மானிட்டர் இருக்கு தெரியுமா, அந்த மானிட்டர் எடுத்து நம்ம டேவிட்டோட மண்டலே அடிக்க அவ்வளவுதான்
அவன் மண்டை குழம்பிடுத்து அவன் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறான். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஆடம் வந்து பாத்துட்டே இருக்காரு. அவ்வளவுதான், அப்படியே இந்த ஃப்ரேம் அவுட் வந்து பாத்தீங்கன்னா கட்டாக நம்ம ஹீரோ முழிச்சு பார்த்தா அவருடைய பால்கனி இருக்கு தெரியுமா, அந்த இடத்துல சாஞ்சிட்டு இருக்காரு. பாதி உடம்பு கீழேயும் பாதி உடம்பு வீட்டு மேலயும் இருக்கு. இப்ப திரும்ப மறுநாளும் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து அவருடைய ட்ரீம்ல பாத்துருப்பாரு இல்லையா, அதான் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அங்க நம்ம டேவிட்ட பாத்துருக்காருல, அதே மாதிரி ரியல் லைஃப்ல டேவிட் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வரைஞ்சு காட்டுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஆடமால இந்த விஷயத்த தனியாவே ஹேண்டில் பண்ண முடியாது. அவர் வேற யாருன்னா இது உள்ள நம்ம எனக்கு சப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட ஆரம்பிக்கிறாரு. அவர் போஸ்ட் போட்ட மாதிரியே நிறைய பேர் அவருக்கு ஹெல்ப் கூப்பிடுறாரு. ஆனா யாருமே சரி வரல. அன்னைக்கு ஒரு நாள் அவர் அப்படிதான் என்ன பண்றாருன்னா ஒரு காபி ஷாப்ல ஒரு பொண்ணை மீட் பண்ண போறாரு. அந்த பொண்ணுமே ஆமா உனக்கு நடந்துட்டு இருக்கிற போஸ்ட் எல்லாம் நான் பாத்துட்டு தான் இருக்கேன், நீ சொல்றல அந்த டேவிட் அந்த பையனோட அம்மாவை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்ல ஹீரோவும் என்ன தெரியும் என்ன தெரியுமா கொஞ்சம் சொல்றியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா ஆமா ஆடம் நீ அந்த டேவிட் கிட்ட மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஆடமோ நான் வந்து அவங்க கிட்ட 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா ஆமா நீ அந்த டேவிட் கிட்ட 2 கொஸ்டின் மேல கேட்க கூடாது, 3வது கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்ன ஆகும்னே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அப்புறம் இந்த பொண்ணு இன்னொரு விஷயமா சொல்றா. அது என்னன்னா ஆடம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் டேவிடோட அம்மாவை பாத்திருக்கேன், அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி இருக்காங்க, சொல்ல போனா அவங்களை ஒரு இன்டர்நெட்ல தான் பார்த்தேன், அவங்களுக்கு என்னமோ ஆயிட்டு இருக்கு, தன்னோட பையனை அவங்களே ஏதோ சிஸ்டம் மானிட்டர் வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோ பத்தி நம்ம இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடம் கிட்ட சொல்ல, இந்த விஷயத்த கேட்டேன் நம்ம ஆடமும் உடனே அவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த டார்க் வெப்ல டேவிடோட அம்மாவை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு டார்க் வெப்ல ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்ம டேவிடோட அம்மா ஒரு மாதிரி மென்டல் மாதிரி இருக்காங்க. டேவிடோட அம்மாவை ஹேண்டில் பண்ற டாக்டர் கிட்ட டேவிடோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தூங்கும் போதெல்லாம் அவன் சாத்தனோட பையன் என்ன நிம்மதியாவே தூங்க விட மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மேடம்க்கு என்ன புரிய வருதுன்னா நம்ம மேடம்க்கு வந்து பிளாஷ்பேக் ரியலாவே உண்மைதான், டேவிட் தன்னோட அப்பாவை கொண்டு இருக்கான். இந்த விஷயத்த பார்த்து தாங்க முடியாத நம்ம டேவிடோட அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஸ்டமோட மானிட்டர் எடுத்து நம்ம டேவிட்டே அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டேவிட் கோமாவுக்கு போயிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த லேடி அதாவது நம்ம டேவிட்டோட அம்மா வந்து அந்த டாக்டர் கிட்ட சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஆடம்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன தெரியுமா, உடனே வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல போயிட்டு டேவிட் கோமா அப்படின்னு சொல்லிட்டு குரோம்ல போயிட்டு போட இப்பதான் ஒரு அதிரடி நியூஸே வருது. அது என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஆடமோட பாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இல்லையா கைஸ், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் 21 வருஷமா கோமால இருந்திருக்கான், அவன் இப்பதான் ஒரு சில நாளா கண்ணு முழிச்சிருக்கான், அவனை பத்தி ஏதாச்சும் மீம்ஸ் எடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. அந்த பையன் வேற யாருமே இல்ல நம்ம டியர் டேவிட் தான். அதனாலதான் நம்ம ஆடம ஆபீஸ்ல எல்லாருமே புகழ்ந்து தள்ளிருப்பாங்க. நம்ம ஆடமோட போஸ்ட் எல்லாமே அவங்க பிசினஸா மாத்திருப்பாங்க. இப்பதான் நம்ம ஆடம்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த போஸ்ட்ல நம்ம ஆடம் ஒரு விஷயத்த பாக்குறாரு. அது என்னன்னா டேவிட்டை என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் அதுல இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஆடம் வந்து பாத்தீங்கன்னா உடனே அந்த ஹாஸ்பிட்டல் போக அங்க போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட்ல ஆமா இந்த மாதிரி ஒரு பையன் இவனுக்கு இத்தனை வயசு இருக்கும், இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் கோமால இருந்திருக்கான், அவன் யாரு அவன் எங்க இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட விசாரிக்க, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சார் யாரு எதுன்னே நீங்க தெரியல, உங்ககிட்ட நான் எப்படி இந்த பேஷண்டோட டீட்டெயில் எல்லாம் சொல்ல முடியும், நான் உங்க ஃபேமிலி தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், அதுவும் இல்லாம நீங்க சொல்றவன் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போனான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மலுப்ப, நம்ம ஹீரோவா உடனே அந்த ஆள் அசந்த நேரத்துல அவரோட ஐடி கார்டு எடுத்துட்டு சிஸ்டம் ரூமுக்கு போக அவ்வளவுதான் டேவிட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பாக்குறாரு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாடி மிஸ்ஸிங்னு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஆடம்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப நம்ம ஆடம் இன்னொரு விஷயத்தையும் பாக்குறாரு, நம்ம டேவிட் ஹேண்டில் பண்ண டாக்டரும் டேவிட்டோட அம்மா ஹேண்டில் பண்ண டாக்டரும் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ நம்ம ஆடம் என்ன பண்றாருன்னா டேவிட்டை ஹேண்டில் பண்ண அந்த டாக்டர் யாருன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு அந்த டாக்டரோட வீட்டுக்கு போறாரு. கட் பண்ண நம்ம ஆடம் அந்த டாக்டர் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்க்கும்போது அந்த வீடை இருட்டி போய் கிடக்குது. அது மட்டும் இல்ல அந்த டாக்டர் அங்க தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்து ஆடம்க்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவரோட வீட்டுக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் சிப்ஸ்ன்னு எல்லாமே எடுத்துட்டு ஃபுல் போதில டிவி பார்க்க உட்காராரு. எனக்கு மைண்ட் சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா உட்கார டிவி ஆன் பண்ணிட்டு அவர் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த ப்ரோக்ராம்ல அப்படியே அது ஃப்ரீஸ் ஆகி நம்ம டேவிட் வரோம். டேவிட் வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஆடம் கையில ஒரு கத்தி எடுத்து தன்னை தானே அவரோட கையை அறுத்துக்கிற மாதிரி பண்றான். கட் பண்ணாம அர்னிங் ஆகுது. நம்ம ஆடமோட கையில பார்த்தா ஒரு சில காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஆடமோ இதை அப்படியே விட்டுட்டு அவருடைய வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. வேலைக்கு போனா அவர் பாக்குற காட்சிகள் எல்லாம் தன்னை தானே கொண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோசர்ல ஒரு போஸ்ட் எல்லாம் வருது. அவ்வளவுதான் நம்ம ஆடம அந்த டேவிட் கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஆடமோ அப்படியே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஆடம் டேவிட் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சில போஸ்ட் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏ டேவிட் நான் என்ன இப்பவும் கண்ட்ரோல் இருக்கேன் நினைச்சியா, நான் ஏன் கண்ட்ரோல்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் ஒரு போஸ்ட போட அவ்வளவுதான் நம்ம ஆடம் வந்து பாத்தீங்கன்னா 3வது கொஸ்டினை கேட்டுறாரு. டேவிட் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். என்னது நீ வந்து ஏன் கண்ட்ரோல் இல்லையா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் எல்லாமே டிலீட் ஆகுது. நம்ம ஆடம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேம் உள்ள இருக்கிற மாதிரி இருக்காரு. அப்ப நம்ம டேவிட் ஆடம கண்ட்ரோல் பண்றான். அப்ப நம்ம டேவிட் ஆடம் என்ன பண்றான்னா ஆடம கண்ட்ரோல் பண்ணிட்டே போயிட்டு அந்த வீட்டையே எரிக்க வைக்கிறாரு. அப்படி எரிஞ்சிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஃப்ரேமை காட்டுறாங்க. ஒரு ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடம் வந்து ரியல் லைஃப்ல பேரலைஸ் ஆகி போய் படுத்துட்டு இருக்காரு.
ஆனா அவருக்கு சுயநினைவு இருக்கு. அந்த சுயநினைவு எங்க தெரியுமா இருக்கு? டேவிட்டோட இடத்துல. மேடம் டேவிட்டோட இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது ரியல் லைஃப்ல பெரிய வயசுல இருக்கிற டேவிட்டை காட்டுறாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆடம் கிட்ட வந்து அவன் உள்ள இருக்கிற ஆத்மாவை நம்ம ஆடம் உள்ளே இருக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த சமயம் பார்த்து நம்ம ஆடம் இருக்காரு இல்லையா, அவரு இல்ல நான் இதுக்கு மேல முடியாது, நான் எப்பயுமே நான் ஏன் கண்ட்ரோல் தான், என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் வந்து பாத்தீங்கன்னா சுயநினைவுக்கு வர. அவ்வளவுதான், நம்ம ஆடம் சுயநினைவுக்கு வந்துறாரு. அந்த பேரலைஸ் எல்லாம் உடைச்சு போட்டு நவுந்துடுறாரு நம்ம ஆடம். இதுக்கு மேல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு சில பொருள் எடுத்து நம்ம ஆடம் என்ன பண்றாருன்னா திரும்ப நம்ம டேவிட்டோட மண்டைய டங்கு டங்கு டங்குன்னு போட்டு நச்சக்கு நச்சக்குன்னு அடிக்க. அவ்வளவுதான், அந்த இடத்துலயே நம்ம டேவிட் மறுபடியும் செத்து போறான். அடே என்னடா இது, பேய மறுபடியும் சாவடிக்கிறீங்க அப்படிதான் இச்சனுக்கு. இப்ப அந்த வீடுமே எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஆடமும் அந்த வீட்டுல இருந்து அப்படியே நைஸா தப்பிச்சிடுறாரு. நம்ம ஆடமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆடமை ரெஸ்கியூ பண்றாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா ஒரு பெரிய செலிபிரிட்டி பொண்ணு லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு டியர் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வருது. இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சிருக்கும் போல. ஓ இது நம்ம அந்த ஆடமுக்கு ஒரு டேவிட் வந்தானே அவன் தான் நினைக்கிறேன். நம்ம எனக்கு நல்லா மெசேஜ் எல்லாம் போட்டுடலாமா? 2 கொஸ்டின் மேல கேட்க கூடாதுல, நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லாம் நிறைய கொஸ்டின் கேட்க அவ்வளவுதான். இந்த மாதிரி இறந்து போயிட்டா இந்த பொண்ணு. இதை எல்லாருமே லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே டியர் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவி முடியுது. இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் ரியலா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் போய் நான் சொல்லுவேன். ஏன்னா படத்துல கொஞ்சம் சீன் ரொம்ப ஓவரா இருக்கிறது. சரி அதெல்லாம் விடுங்க, நானா படத்தை எடுத்தேன். இந்த படம் ஓரளவுக்கு விறுவிறுப்பா போடனாலும் உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு இந்த படத்திலே போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்படி எல்லாம் ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு சூப்பரா கொண்டு வரேன். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் போன வீடியோல ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன். கரெக்டா என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றவங்க நேம் நான் அடுத்த வீடியோல சொல்லுவேன்னு சொல்லிட்டு. சோ அந்த பர்சன் யாருன்னா மை டியர் ஃப்ரெண்ட் தானு. அவங்க தான் நான் கேட்ட கொஸ்டினே ஃபர்ஸ்ட் தப்புன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சாங்க. சோ அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். அண்ட் எல்லாருக்குமே வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புதுசா யாரா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி. டடா.